நரேந்திரநாத் தவம் புரிஞ்ச இந்த விவேகானந்தர் பாறையிலேருந்து நரேந்திர மோடி வந்து இப்போ தவம் புரிய போகிறாரு. விவேகானந்தரோட இன்னொரு பெயர் தாங்க நரேந்திரநாத். அந்த விவேகானந்தர் பாறையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புராண இதிகாசங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி சிவனை நோக்கி இந்த இடத்துல தபஸ் நிலையில் வந்து தவம் புரிஞ்சு கடைசி சிவனை அடைஞ்சதாக ஒரு அங்கே இருக்க கல்வெட்டு சொல்லுது. அந்த தபஸ் செஞ்ச இடத்துல வந்து பார்வதியோட கால் தடை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. பட் நாங்கள் போகும்போது அந்த மண்டபம் வந்து தபசு மண்டபம் வந்து பூட்டியிருந்தாங்க. அதனால் எங்களால் பார்க்க முடியல. விவேகானந்தர் இந்த பாறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பாறையை வந்து சாரதா பாறைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்களாம். இதன் இதனால் எப்படியாவது இந்த பாறைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு கடலில் குதித்து நீச்சல் அடித்து இந்த பாறைக்கு வந்திருக்காரு. இந்த பாறையில் 3 நாள் தங்கியிருந்து பகலாக வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. மெடிடேஷன் பண்ணி முடிச்சு டேரெக்டாக யூஎஸ் போய் அங்கே தான் வந்து தன்னோட முதல் சொற்பொழிவு ஆற்றினார். அதுக்கப்புறம் இந்த விவேகானந்தரோட புகழ் வந்து உலகம் முழுசும் தெரிஞ்சது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் சன்ரைஸ் ஏரியா. அதாவது வருஷத்துல 12 மாதத்துல சன் எந்த இடத்துல கரெக்டாக உதிக்கிறத ஒரு ஆர்ச் மூலமாக வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதான் வந்து தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்துக்குள்ளே தான் நம்ம நரேந்திர மோடி பிஎம் வந்து உள்ளே போய் தியானம் பண்ண போகிறாங்க 48 மணி நேரம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அதுக்கான கல்வெட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நான் விவேகானந்தர் வந்து மெடிடேஷன் பண்ணதாக போட்டிருக்காங்க. உள்ளே போனால் ஒரே டார்க் இருட்டாக இருக்குது. ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அந்த சமஸ்கிருத லெட்டர் அந்த ஓம் லெட்டர் போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு மெடிடேஷன் பண்ணால் ஒரு மைண்ட் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு அந்த சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த இடத்துல நான் ஒரு 5 மினிட்ஸ் மேலே மெடிடேஷன் பண்ணி பார்த்தேன். மனசு ரொம்ப அமைதியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் எனக்கு என்ன நல்லா நடக்குது, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு என்னது